லயோலா கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று முதல் இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்களின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதனை அறிய லயோலா கல்லூரியின் பிளிங்க் கல்வி மற்றும் ஆராய்ச்சி அமைப்பும் சமூக அக்கறையுடன் செய்திகளை தொடர்ந்து வழங்கி வரும் நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்திய இந்த கருத்து கணிப்புக்கான களப்பணியில் நூற்றுக்கணக்கான களப்பணியாளர்கள் ஈடுபட்டனர். மக்களின் மனநிலையை அறிய கேள்வி பதில் என்ற பாதையை விடுத்து கலந்துரையாடல் என்ற பாதையை தேர்ந்தெடுத்ததுடன் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கலந்துரையாடி மக்களிடம் கருத்துக்கள் பெறப்பட்டு வருகின்றன. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் விரும்பும் கூட்டணி எது, தற்போதைய அரசின் சாதக பாதகங்கள் என்ன, எந்த கட்சியுடன் எந்த கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டால் மக்களின் ஆதரவை பெறலாம் என்பது பற்றிய விஷயங்களும் இந்த கருத்து கணிப்பில் இடம்பெற்றுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் இன்று முதல் இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல், அதற்காக அமைய இருக்கும் கூட்டணி குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். திமுகவோட விஜயகாந்த் அணி தேமுதிக இணைஞ்சிச்சுன்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக இணைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே பாட்டாளி மக்கள் கட்சி இணையும் போது பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 4 முறை போட்டியில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதிர்கட்சியில் ஆகிய தேமுதிக இந்த 4 கூட்டணி இருக்குல்ல, மக்கள் முன்னணி கூட்டணி, அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே அணியாக ஒரு இந்த தேர்தலை 2016 தேர்தலை சந்தித்தா ஒரு மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி வரும். விழிப்புணர்ச்சி வரும்போது ஆட்சி மாற்றங்கள் உண்டாகும். ஆட்சி மாற்றங்கள் வந்தால் தமிழ்நாடுக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு மாநிலமாக வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது இன்றைக்கி மாநிலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் அடிப்படையில் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் நல கூட்டணியை பலப்படுத்தணும். அந்த அடிப்படையில் தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற அமைப்புகளை இணைஞ்சு செயல்பட்டால் ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை. இப்போ தேமுதிக, ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. தேமுதிக டிஎம்கே சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் கொஞ்சம் பெருகிறதுக்கு இளைஞர்களுக்கு கொஞ்சம் வேலைவாய்ப்பு கிடைக்கணும். கூட்டணி அவங்க தனிப்பட்ட அவங்க அந்த கடைசி நேரத்தில் எப்படி சேருவாங்கன்றது அது எனக்கு அதை சொல்ல தெரியல. ஆனால் இந்த 2 பெரிய கட்சி இல்லாமல் 3வது ஒரு அணி வந்தால் ஒரு மாற்றம் தமிழகத்தில் எதிர்பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து இது. திமுகவோட தேமுதிக கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும். அதைத்தான் எல்லோரும் விரும்புகிறா, மக்களும் விரும்புகிற மாற்றுக் கட்சி அமையணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான்.